வணக்கம், என் பேர் நாகேஸ்வரன். நேற்று நைட்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த 2020 வேர்ல்டு கப்பில் இந்தியா நியூசிலாந்தை 96 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அபாரமாக ஜெயிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். ஓகே, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். 2007லேயும் சரி 2024லேயும் சரி இந்தியா 2 தடவை 2020 வேர்ல்டு கப்பை இது வரைக்கும் ஜெயிச்சிருந்தாங்க. நேற்று இது வரைக்கும் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இந்தியா இந்த மேட்சும் முக்கியமான மேட்ச், நாக் அவுட் மேட்செல்லாம் இந்தியா பெருசாக ஜெயிச்சதில்லை அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாகவே மோசமான வரலாறு இருந்துச்சு. அதை டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா நியூசிலாந்து பவுலிங்கை சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க, அடித்து நொறுக்கி எடுத்துட்டாங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான் எல்லாருமே சரவெடியாக வெடித்தாங்க. அதுலேயும் இத்தனை மேட்ச் தொடர்ந்து சொதப்பிக்கிட்டே அபிஷேக் சர்மா நேற்று பார்த்திங்கன்னா 18 பால்லே 50 அடித்து சூப்பராக விளாண்டார். அவர் தான் மேலே சொல்லப்போனால் பவர் பிளேயில் இந்தியா 6 ஓவருக்கே 92 ரன் அடிக்க அவரோட சிறந்த பேட்டிங் தான் காரணம்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து சஞ்சு சாம்சனுமே நம்ம ரொம்ப பாராட்டியே ஆகணும். இந்தியாவுக்கு முக்கியமான செமிஃபைனலில் மேட்ச் போயே ஆகணுமே. அந்த மேட்ச்லேயும் சரி வெஸ்ட் இண்டீஸ் கூட 97 ரன் அடித்தார். செமிஃபைனலில் இங்கிலாந்து கூட 89 அடித்தார். கையோடு நேற்று நடந்த ஃபைனல்லையுமே ஒரு 89 ரன் கண்டினியூஸாக 3 மேட்ச் 2020 வேர்ல்டு கப் மாதிரி மேட்ச்சில் சீரியஸில் இவ்வளோ பெரிய ரன் அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். சஞ்சு சாம்சனை ரொம்பவே பாராட்டி ஆகணும். இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் இறங்கின அபிஷேக் சர்மா ரொம்ப சொதப்பிக்கிறதுனால சஞ்சு சாம்சன் தான் திடீர்னு ஓப்பனிங் கொண்டு வந்தாங்க. திருப்பி சஞ்சு சாம்சன் வந்த பிறகு இந்திய டீம் ரொம்பவே பலமாச்சு. அவர் விளாண்ட எல்லா மேட்சுமே சூப்பராக விளாண்டாங்க. நேற்றுமே சொல்லவே தேவையில்லை, பட்டையை கிளப்பிட்டார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டனுக்கு முத 2020 வேர்ல்டு கப் கேப்டனாக இருந்த முத தடவை அவர் தலைமையில் வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்போ அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான். நேற்றுமே பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் முத பால்லே டக் அவுட் ஆகிட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, ஃபீல்டிங் அப்போ பார்த்திங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ்க்கு ரொம்பவே சுதந்திரம் கொடுத்தாரு. ரொம்ப கூலாகவே இந்தியன் பவுலர்களை பூரா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா பார்த்திங்கன்னா 255 ரன் அடித்து மலைக்க வச்சிட்டாங்க. ஃபஸ்ட் 2020 வேர்ல்டு ஃபைனலில் அதுவும் முத இவ்வளோ பெரிய ரன் அடித்தது இந்தியா டீம் தான். அது ரொம்பவே பெரிய விஷயம். போன தடவை பார்த்திங்கன்னா இங்கிலாந்து கூடயுமே 253 ரன் அடிச்சிருப்பாங்க. செமிஃபைனல்லையும் 250, ஃபைனல்லையும் 250. இது ரொம்ப பெரிய சாதனை தான் சொல்லுவேன். அதே மாதிரி நியூசிலாந்து பவுலர்களுமே நல்லாவே முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் போட்டாங்க. ஆனால் இது மோடி கிரவுண்ட் நேற்று நல்ல பேட்டிங் ஈடுபட்டதுனால அவங்க பவுலிங் பெருசாக ஈடுபடல. அதே நேரத்தில் நியூசிலாந்து ஃபீல்டர்லாம் ரொம்ப பாராட்டணும். கிளென் பிலிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பறந்து ஃபீல்டு பண்ணார். ஒரு ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாட்னர் எல்லாமே ஃபீல்டிங் அட்டகாசமாக தான் பண்ணாங்க. இருந்தாலுமே நம்ம பேட்ஸ்மேன்ஸ் அவங்களாம் மிஞ்சிற அளவுக்கு நல்லா பேட்டிங் பண்ணதுனால அவங்களால பெருசாக சோபிக்க முடியல. அடுத்து ரெண்டாவது பேட்டிங்க்கு வந்த நியூசிலாந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலே திணற ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தனுமே பையா விக்கெட் போகணுமே அவங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆயிடுச்சு. போடு மலைன்னு விக்கெட் போயிருந்தாங்க. இந்தியன் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா பும்ரா பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் எப்போயுமே நல்லா விக்கெட் எடுக்கிறல ரொம்பவே ஜாம்பாவானு. நேற்று பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு வெறும் 15 ரன் தான் கொடுத்து 4 விக்கெட் எடுத்தார். ஃபைனலில் 2020 வேர்ல்டு ஃபைனலில் அந்த மாதிரி ஸ்பெல்லு ரொம்ப பெரிய விஷயம். அவரோட 2020 கேரியரில் இதுதான் பெஸ்ட்டு கேரியர். இன்னொரு விக்கெட் இருந்தால் 5 விக்கெட் எடுத்தால் பெருமையாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, 4 விக்கெட் எடுக்கிறதே ஃபைனல் மாதிரி மேட்செல்லாம் பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இங்கே ஒருத்தரை குறிப்பிட்டு பாராட்டணும்னா அக்ஷர் படேல் தான். அக்ஷர் படேல் ரொம்ப திறமையான பேட்ஸ்மேனு, ஃபீல்டரு, பவுலர் வேறு. நேற்றுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 விக்கெட் எடுத்தார். அவருக்கு பேட்டிங் சரியாக சான்ஸ் கொடுக்கலைனாலும் பவுலிங்கில் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு மலமல்னு எடுத்தார். அவர் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்தியா எப்பப்பெல்லாம் திணற ஆரம்பிக்கிறாங்களோ அவர் தனித்துவமாக தெரிவார். அவரோட திறமை வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் நம்ம பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் ஸ்கோர் மலமல்னு போய்கிட்டப்ப ஒரே ஓவரில் பாஸ் பண்ணு ஒரு ஸ்கோர் குறைஞ்சிக்கிட்டே கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு. ஜிம்மி நீசம் பார்த்திங்கன்னா ஒரே ஓவரில் 3 விக்கெட் எடுத்து ஜிம்மி நீசம் அந்த ஓவர் 3 விக்கெட் எடுத்ததுமே இந்தியா ஸ்கோர் 260 270 வரைக்கும் போகும்னு நினச்சது திடீர்னு கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு. 20வது ஓவர் பார்த்திங்கன்னா துபே 24 ரன் அடித்து பட்டையை கிளப்பிட்டார். அவருக்கு ஃபீல்டிங் பவுலிங் பெருசாக வரலைனாலும் பேட்டிங்க்கு அதுக்கு தான் அவரை வச்சுருக்காங்க. மேலே திறமையான நல்ல பேட்ஸ்மேன்,
சூப்பராக எப்போலாம் இந்தியாவுக்கு பெரிய ஸ்கோர் தேவை அவர் அடித்தனால தான் 250 வந்துச்சுன்னே சொல்லலாம். நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் முக்கியமான மேட்ச்சில் கூட இந்தியாவை சொதப்பிக்கிட்டே வர்றாங்க அப்படின்ற வரலாறு வந்து நேற்று வந்து டோட்டலாகவே மாறிடுச்சு. இந்தியாவை நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் சைலண்ட்டாகவும் சொன்ன எல்லாருமே பேட் கமெண்ட்ஸ் ஆகிட முடியாது. மிச்சல் சாண்டனர் அப்படி தான் முந்தானத்து இந்தியா ரசிகர்களை பூரா சைலண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குது. அதில் நேற்று வந்து இந்தியா நாளாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்டும் இந்தியாவுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து 2020 வேர்ல்டு கப்பை 2 தடவை ஜெயித்த மொதல் டீமு இந்தியா டீமு தான். அதே மாதிரி 20 ஓவர் உலகக்கோப்பையை நடத்துகிற நாடு முத கப்பு அடிக்கிறதும் இந்தியா தான். கப் அடிக்கிறது இந்தியா தான். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. 2016 பார்த்திங்கன்னா இந்தியா 2020 வேர்ல்டு கப் நடத்துனாங்க. ஆனால் அப்போ சாம்பியன் ஆனது வெஸ்ட் இண்டீஸ். போன 2024 வந்து வேர்ல்டு கப் நடத்தினது வெஸ்ட் இண்டீஸு, ஆனால் வந்து சாம்பியன் ஆனது இந்தியா. அதே மாதிரி இந்த தடவையும் பார்த்திங்கன்னா 2026 இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் நடத்துனாங்க. ஆனால் எங்கே வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருவாங்களோன்னு பயந்தேன். ஆனால் அவங்களால சூப்பர் 8 தாண்ட முடியல. இந்தியா கையில் வேர்ல்டு கப் பார்க்குறதே ரொம்ப நமக்கு இந்தியர்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயந்தான். அதே மாதிரி ஒரு இந்தியனா எனக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது. 3வது டைம் 2020 வேர்ல்டு கப் ஜெயிச்சதை நம்மலாம் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். நிறையா டைம் பார்த்திங்கன்னா செமிஃபைனல் ஃபைனல் வரைக்கும் போய் இந்தியா தோக்குறப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை ஜெயிச்சு வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக 2 தடவை 2020 வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஜெய்